2 கைப்பிடி எடுத்துக்கலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு சிக்கனை வச்சு ஒரு சூப்பரான கறி லீஃப் கார்லிக் சிக்கன் தாங்க செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாமுங்க. சுற்றிலும் பாருங்கள், ஃபுல்லாக கருவேப்பிலை காடுதாங்க. இப்போ ஃப்ரெஷ்ஷாக கருவேப்பிலை உடச்சிக்கலாம். இந்த ரெசிபிக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை தாங்க. இப்போ பாருங்கள், ஃப்ரெஷ்ஷாக உடச்சிட்டு வந்தாச்சு. இப்போ அந்த இலையை மட்டும் உருவி எண்ணெய் சேர்க்காம மொறுன்னு வறுத்து எடுத்துக்கலாம். அப்படியே ஒவ்வொரு கொத்தா உருவிக்கலாம். நம்ம ஏரியாவில் பார்த்தீங்கன்னா நேற்று ஃபுல்லாக மழை பெஞ்சிருக்குங்க. விறகு ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா நனைஞ்சிருச்சு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம விறகு அடுப்பு யூஸ் பண்ண முடியாது. அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம சிலிண்டர் எடுத்து வந்தாச்சுங்க. கருவேப்பிலை பாருங்கள், கை ஃபுல்லாக இந்த மாதிரி நிறச்சி 2 கைப்பிடி எடுத்துக்கலாங்க. இது வறுக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எதுவுமே சேர்க்கக்கூடாதுங்க. அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். நம்ம எடுத்தோம் அப்படின்னா கருவேப்பிலை உடையிற அளவுக்கு இருக்கணும். அந்தளவுக்கு முழுமுன்னு இருக்கணும். கருவேப்பு கிளம்பு போதே பாருங்கள், சலசலன்னு சத்தம் கேட்குது பாருங்கள். நல்லா முறுமுறுன்னு வறுபட்டுருச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் குருமிளகு, 1 ஸ்பூன் சோம்பு, 7 வரமிளகாய், இதை தொடச்சா வறுத்து எடுத்துக்கலாங்க. கடைசியாக 1/2 ஸ்பூன் சீரகங்க. சீரகம் ஃபஸ்ட்டே போட்டோம் அப்படின்னா சீக்கிரமாக கறிக்கிறோம். அதனால பார்த்தீங்கன்னா கடைசியாக போடுறோம். அவ்வளோங்க, எல்லாமே வறுபட்டுருச்சு. அப்படியே எடுத்துக்கலாம். 100 கிராம் கட் பண்ண பூண்டு, மேலாப்பில் கொஞ்சமாக எண்ணெய். இந்த பூண்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக அப்படியே பொண்ணுற மாதிரி வரணுங்க. அதனால் வறுத்து எடுத்துக்கலாம். பூண்டு நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சுங்க. அப்படியே எடுத்துக்கலாம். எல்லாத்தையுமே வறுத்து எடுத்தாச்சுங்க. நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஜுமாக்கா ஜூ சிக்கன் செய்யறதுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே ரெடியாக இருக்குங்க. இப்போ ஆரம்பிச்சிடலாம். 150 ml ஆயில், 1 கொத்து கருவேப்பிலை, 300 கிராம் கட் பண்ண பெரிய வெங்காயம், 50 கிராம் அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சுங்க. 1.5 கிலோ சிக்கன் பார்த்தீங்கன்னா தோலோடு எடுத்து வச்சுருக்கோம். அப்படியே சேர்த்துக்கலாம். 1.5 கிலோ சிக்கன், மல்லி புதினா அப்படியே சேர்த்துட்டுங்க. அப்படியே ஒரு பரப்பு. கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், 2 ஸ்பூன் கறி மசாலா, கல்லுப்பு. நம்ம வறுத்த மசாலா கூடவே பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சாச்சுங்க. இப்போ சிக்கன் கூட இந்த மசாலா சேர்த்துக்கலாம். அரைச்ச மசாலா, சிக்கன் கூட மிக்ஸ் பண்ணவே பாருங்க. அப்படியே நல்லா க்ரீனாக இருக்கும். சிக்கன் இந்த மசாலாலே அப்படி கொஞ்ச நேரம் வெந்து விட்டுங்க. அடடா,
கருவேப்பிலை சிக்கன் பாருங்கள், அப்படியே க்ரீன் கலரில் பார்க்கவே பாருங்கள், பச்சை பசேல்னு கம கமன்னு மணக்குதுங்க. அவ்வளோதாங்க, கறி லீஃப் கார்லிக் சிக்கன் சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. கறி லீஃப் கார்லிக் சிக்கன் அப்படியே பாருங்கள் கம கமன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. உடனே சாப்பிட்லாங்களா? அப்படியே இந்த சிக்கனை போட்டுங்க இந்த சாப்பாட்டோட நல்லா பரட்டணுங்க. பாருங்கள், அந்த சாப்பாடே பாருங்கள் பச்சை கலரில் மாறுதுங்க. செம்மையாக இருக்குங்க. நம்ம அந்த இதில் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை வந்து நிறையா வறுத்தரைச்சி போட்டுட்டோம். அதோட ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா சாப்பிடும்போது அந்த கருவேப்பிலை ஒதுக்கி வச்சு சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அந்த கருவேப்பிலையை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கார்லிக் சிக்கன் பண்ணியிருக்கோம். சூப்பராக இருக்குது. சாப்பாட்டை அப்படியே மிக்ஸ் பண்ணிங்க. கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸு பாருங்கள், அப்படியே எலும்பு இல்லாமல் எடுத்து வச்சு அப்படியே சாப்பிட்ணுங்க. அப்படியே ஒரு சிக்கன் பீஸுங்க, இங்கே பாருங்கள், எலும்பு இல்லாத பீஸ். சிக்கன் அந்த சிக்கன் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. இந்த சாப்பாடு பார்த்தீங்கன்னா ரசத்துக்குங்க. அப்படியே கொஞ்சமாக எடுத்து அப்படியே நல்லா பிசையணுங்க. இந்த அளவுக்கு பிசைஞ்சிட்டு அப்படியே மேலாப்பில் ரசங்க, அப்படியே ரசத்தோடங்க அப்படியே நல்லா பிசைஞ்சிட்டுங்க. சிக்கன் பீஸ் இருக்குதுங்க, அப்படியே நல்லா பெரிய பீஸாக எடுத்து சென்டரில் வச்சு சாப்பாட்டில் அப்படியே மூடி இங்கே அப்படியே ஒரு வாய் ரச சாப்பாடு சிக்கனு இதெல்லாம் சேர்த்து அப்படியே ஒரு வாய்ங்க. ரச சாப்பாடு சிக்கனு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடும்போதுங்க டேஸ்ட் வேறு லெவலில் இருக்குங்க. இந்த பீஸ் அப்படியே மசாலாவோட இருக்குங்க. இது அப்படியே சாப்பிட்லாங்க. சிக்கனே பாருங்க அப்படியே பச்சை பசேன்னு பார்க்கறக்கே சூப்பராக இருக்குங்க. இந்த கருவேப்பிலை சிக்கன் பார்த்தீங்கன்னா சும்மா அந்த வெறுவாயை சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்குங்க. இன்றைக்கி கருவேப்பிலை வச்சு பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக கருவேப்பிலை சிக்கன் பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. சிக்கன் வந்து டிஃப்ரெண்ட்டாக சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களாம் இந்த மாதிரி கருவேப்பிலை சிக்கன் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பனாலி குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.